அத்தனை மனுஷர்களுக்கும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் அந்த நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அவன் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தக்க பலன் அவனுடைய கூட வருது. அவனை கொண்டு போய் என்ன பண்ணுவான், அந்த அத்தனை ஆத்துமாக்களும், யாரெல்லாம் தீமை செஞ்சிருக்காங்களோ அத்தனை ஆத்துமாக்களும் அவன் எங்க தள்ளப்படுவார்கள், பாதாளத்துல. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சமுத்திரம் தன்னுடைய மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இதுவே இரண்டாம் மரணம். முதல் மரணம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போறது முதல் மரணம். இப்ப இரண்டாவது மரணம் என்பது இந்த அவர் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பின்படி எங்க கொண்டு போய் தள்ளுறாரா, அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். அக்கினி கடல் என்பதுதான் நம்ம என்ன சொல்றோம், நரகம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படக்கூடிய ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா என்ன ஆகுது, அழிஞ்சு போயிடாது. அந்த அக்கினி கடல் தள்ளினோடனே நம்ம ஆத்மா அழிந்து போயிடாது. எப்படி நமக்குள்ள நமக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், துக்கமா இருக்கும் இல்லையா. அதே போலதான் அந்த அழியாத ஆத்மாவை அக்கினி கடல்ல தள்ளும் பொழுது அந்த ஆத்மா வருஷம் பூரா என்ன பண்ணிட்டே இருக்கும், அந்த ஆத்மா சுத்தி அனல் சுத்தி ஒரு அக்கினி எரிஞ்சிட்டே இருந்தா என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கும் இல்லையா, நமக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கான், சுத்தி ஒரு அக்கினினால சுத்தி அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், பயங்கர ஒரு அக்கினினால எரிக்கப்படும் பொழுது அந்த வேதனை இருக்கும் இல்லையா, அந்த வேதனையே இந்த ஆத்மாவானது அனுபவிக்கும். அல்லேலூயா. ஒரு மரணிக்கும் பொழுது மனுஷனுடைய சரீரம் எங்க போகுது, மண்ணுக்கு போகுது. மறிச்ச உடனே ஒரு மனுஷனை கொண்டு பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. அப்போ அந்த சரீரமானது மண்ணுக்கு போயிடுது. அந்த ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா நியாய தீர்ப்புக்கு நேராக போகிறது. அப்ப நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, நியாய தீர்ப்பு கொடுத்து அக்கினி கடலிலே தள்ளுகிறார். அப்ப அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட ஆத்மாவானது அழிவில்லாமல் வருஷம் பூரா உலகம் அந்த அடுத்து அவங்களுக்கு தீர்ப்பு வர்ற வரையும் அந்த ஆத்மாவானது அந்த அக்கினி கடலிலே ஒரு வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்.